இப்ப பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு களி செய்ய போறேன். அதுக்கு எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அரிசிமா, உளுத்தம்மா, சீனி, ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்ப செய்வோம். முதல்ல சொன்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வாட்டர்ல கரைச்சு வச்சுட்டு தான் செய்ய தொடங்கினது. உளுத்தம்மா பார்த்தீங்கன்னா, வறுத்த உளுத்தம்மா தான். ஆனா நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் வறுக்கிறேன் நான். ஏன்டா சில வேளை அந்த வறுபடாம இருக்கும். அதால கொஞ்சம் வாசனை இல்லாமல் அப்படி இருக்கிறது. அதால நான் திருப்பி கொஞ்சம் வறுத்துட்டு தான் யூஸ் பண்றேன் நான். அரிசி மாவு கொஞ்சமா போட்டா காணும். சுகர் எங்களோட விருப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உப்பு போடுறது என்னதுக்கண்டா ஒரு சொட்டு அந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கலா காட்டுறதுக்காக வேண்டி. இது நல்லா அவிஞ்சிட்டுதுண்டா நாங்க இனி தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம். இப்ப தேங்காய் பால் சேர்ப்போம். தேங்காய் பால் நான் பவுடர் தான் போடுறது. ஹாட் வாட்டர்ல கரைச்சிட்டு சேர்க்கிறேன் நான். இப்ப பாருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி கொண்டு வருது. நல்ல ஒரு கலரா இருக்கு. கன நேரம் இதுக்கு எடுக்காது. நாங்க ஒரு 10 மினிட்ஸ்லயே இது செய்து முடிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா களி ரெடி ஆயிட்டுது. நல்ல திக்கான பதத்துல வந்துட்டுது. இந்த பதத்துல நாங்க இறக்கி கொள்ளலாம். இப்ப இறக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். A few minutes later. கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. நான் சுகர் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டேன். நல்லா இருக்குது. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இனி நியூ இயர் வரப்போகுது. அதுக்காக வேண்டி சில பொருட்கள் வேண்டி இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ரைஸ் ஐட்டம்ஸ். இது பாஸ்மதி ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது. இது பான்ஸ் பவுடர் நல்ல வாசமா இருக்கும். அதோட இந்த சேனலை பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. புதுசா இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் மிகவும் நன்றி. இதுல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஜெர்மன் நாட்டுல இருக்கிற ஒரு சர்ச். இது போர்டர்ல இருக்குது. அதுக்குத்தான் போயிருந்தோம் நாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் மரத்துல விஷ் பண்ணி நிறைய பால்ஸ் எல்லாம் கட்டி இருந்தவ. அதையும் நான் இதுல காட்டி இருக்கிறேன் பாருங்கோ. இந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு பால்ஸ்லயும் விஷஸ் இருக்கு. எழுதி அதுல கட்டி விட்டிருக்கணும். தங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக இந்த மரத்துல இதை செய்திருக்கணும். அப்படியே டின்னர் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் நாங்க. அங்க பாத்தீங்கன்னா முதல்ல அரேஞ்ச்மெண்ட் இப்படித்தான் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தென்மன்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் மெனு கார்ட். அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாம் அன்லிமிட்டெட். இனி மெனு எடுத்துட்டு காட்டுறேன் இந்த மாதிரி. இது டெசர்ட் ஐட்டம். இதுல கட் பண்ணின ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கு. இங்கால நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இருக்கு. அப்படியே இங்காலையும் அதுதான் எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் தான். எல்லா ஃப்ளேவர்லயும் ஐஸ்கிரீம் இருக்கு. டெசர்ட் ஐட்டம் இதெல்லாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் இருக்கு. நாங்க விரும்பினதை எடுத்து அங்க கிரில் போட கொடுக்கலாம். கணவாய் எல்லாம் இருக்கு. சல்மன் ஃபிஷ்ஷும் இருக்கு. இதுலயும் பாருங்க நிறைய ஐட்டம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா குக் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கு நம்ம எல்லாருக்கும். இதுல எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து கொண்டு வச்சிருக்கிறேன். இனித்தான் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்.
சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது இப்ப குடிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்களா இருந்தது. சத்தமா இருந்ததால நிறைய கதைக்க முடியல. ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன் நாங்க. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு ஆதரவு தர எல்லாருக்குமே மிகவும் நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வந்தாச்சுது. இதுல கொஞ்சம் தான் சாப்பிட போறோம். சும்மா தருவாங்களா பாஸ்? சும்மாவா? அப்ப நீ அங்க இருந்து வரும்போது காசே எடுத்துட்டு வரலையா? பாருங்க என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குதுண்டு. மில்க்ல செய்த பொருட்கள். இது வந்து ஜெலி. இப்ப ஒரே ஒரு பீஸ் தான் எடுத்து சாப்பிட போறேன்னு இவ்வளவும் சாப்பிடவே மாட்டேன். உண்மையில எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு எப்படி சாப்பிடுறது பாருங்க. பிரெட் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப வந்து மட்டன் வந்து கிரில் பண்ண கொடுத்துருக்கு. வந்தோடனே காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன். மட்டன் பாத்தீங்கன்னா கிரில் பண்ணி வந்துட்டுது. பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்ப இந்த வீடியோ வரைக்கும் பாத்தீங்கன்னா நியூ இயர் பிறந்திருக்கும். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அண்ணா அடுத்து சாப்பிடுங்க. ஓடுறதா? இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல நல்லா இருக்கு. ஆனா ஸ்பைசி சரியான குறைவு. இத பாருங்க அன்னாசி பழம் வந்து கிரில் பண்ணி தந்திருக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா குக்கீஸ். உள்ளுக்கு ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்கட்டு. இப்ப நாங்க வெளிக்கிட போறோம். சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சது. இது வந்து பாருங்க ரோபோட். ஃபுட் எல்லாம் இதுல வச்சா எல்லாருக்கும் கொண்டே கொடுக்கும். இங்க வந்து ஓப்பனிங் டைம் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பின்னேற டைம் தான் திறக்கும். நாங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாவே வந்துட்டோம். ஆனா 5:30 PM ஓபன் பண்ணியிருந்தவர். ஓகே, எங்கட டின்னர் இன்றைக்கு முடிஞ்சது. நல்ல டின்னர். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.